அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவில் கண்டாடை அண்ணன் சுவாமிகள் கர்வடைகளுக்கு சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாத்ரமுனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாமுஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி தனியாய மேனே அஸ்மத் குரு பகவதோஷதைகசந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்யவ்யானாம் ஆதஸ்ய நக்குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்தரங்கரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகி பாகான் பக்தாங்கிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்க स्तनगिरितटी शुप्तमुद्बोध्य कृष्णं पाराध्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ती स्वोशिष्टायां सजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितनितं भूय एवास्तु भूयः. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திறப்பாவை பல்பதியம் இன்னிசையாள் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவள்ள பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதியின்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. ஸ்ரீ விஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே. அனைவருக்கும் நமஸ்காரம், மாலை வணக்கங்கள் அனைவருக்கும். மார்கழி பிறந்து 26 நாட்கள் கடந்து விட்டன. ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையில் இந்த தித்திக்கும் திருப்பாவையில் கண்ணனே பெருமானிடத்தில் போய் சேர்ந்தாச்சு. ஒவ்வொரு கோபிகைகளாக முதல்ல பாவை நோம்புனா என்ன, அதுக்கு என்னென்னலாம் தயார் செய்யணும் அப்படின்னு ஆயப்பாடியாக ஸ்ரீவில்லிபுத்தூரையே நினைத்து கொண்டவள் அதையே அப்படி அனுகாரம் செய்து கொண்டு நடை உடை முடைநாற்றம் எல்லாம் கொண்டு அந்த பாவை களத்துக்கு போகிறாள். 5 லட்சம் குடியிருக்கக்கூடிய அந்த ஆய்ப்பாடியாகவே ஸ்ரீவில்லிபுத்தூரை மாற்றி அத்தனை கோபிகளையும் அழைத்து கொண்டு கண்ணன் எம்பெருமானிடத்திலே போய் சேருகிறாள். அப்படி கண்ணன் எம்பெருமானிடத்தில் போய் சேர்ந்த பிறகு முதல்ல அவனுடைய அவதார சிறப்பை முதல்ல சொல்கிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்த அந்த அவதார சிறப்பை சொல்லி, எங்களுக்கு நீ என்ன தரணும், பறை தருதி ஆகுள் என்று சொன்னாள். நீ எனக்கு பறை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். முதல்ல நடையழகை அவள் அனுபவித்தாள். நடையழகை அனுபவித்தவள் அதுக்கப்புறம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று சொன்னாள். பிறகு என்ன சொன்னாள், கண்ணன் எம்பெருமானிடத்தில் உன்னுடைய அவதாரங்கள் எல்லாம் சொல்கிற, நீ எப்பேற்பட்டவன், நீ எனக்கு கஞ்சன் வயிற்றிலே நெடுமாலாய் நின்றவன், நீ இன்னைக்கு பாசுரத்தில் சொல்கிறா, நேற்று நெடுமாலேன்னு சொன்னவ இன்னைக்கு வெறும் மாலேங்கிறா. அது என்னென்னலாம் சொல்கிறா, இந்த பறைங்கிறத என்ன கேட்குறா அப்படிங்கிறது தான் இன்றைய நாள் பாசுரம். முதல்ல இந்த நாள் பாசுரத்தையும் பதவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்கத்தை இதில் பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் வேலையார் செய்வனகள் தீண்டுவன கேட்டியேள் நாளத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பரையே
பல்லாண்டே செய்ப்பாரே கோலவிளக்கே கொடிய விதானமே ஆலின் இலையாய் அருளேலோரெம்பவாய். இந்த பாசுரத்தில் முதல் எடுத்தோன்னே மாலே மணிவண்ணா. மாலே அப்படின்னா அன்புடையவன் என்ற அர்த்தம். அன்புடையவனே மணிவண்ணா, அவனுடைய நிறத்த அழகை சொல்றா. நீலமேக ஷியாமலனாக இருக்கக்கூடிய அந்த மணிவண்ணனை கூப்பிட்டு, கண்ணா, நாங்கள் மார்கழி நீராட்டத்திற்காக வந்திருக்கிறோம். மேலையார் செய்வனகள், மேலையார்னா பெரியோர்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அதை அனுஷ்டித்து கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நாளத்தையெல்லாம் நடுங்கம், நாளன்னா உலகு, இந்த உலகத்தையெல்லாம் நடுங்க செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த சங்கு. பின்னாடி பார்ப்போம், ஏன் உலகத்தைங்கிறா, எந்த உலகத்தைங்கிறத பின்னாடி பார்ப்போம். பாலெண்ண வண்ணத்துன் பாஞ்சசனியமே, உன் பாஞ்சசனியம், வேற பாஞ்சசனியம் இல்லையா. கண்ணன் பெருமான் வச்சுருக்கக்கூடிய அந்த சங்கு எனக்கு வேணும், பாஞ்சசனியம். அந்த பாஞ்சசனியத்தை கொடுத்து போல்வன சங்கங்கள், ஒரு பாஞ்சசனியம் இல்லை, இது மாதிரி நிறைய வேணும். பொய்ப்பாடு உடையனவே, ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக, புகழ் பெற்றதுன்னு அர்த்தம். புகழ் பெற்ற அந்த சங்கை சால பெரும் பறையே, பறைன்னா இந்த பறை இசைத்து கொண்டு போவார்கள் இல்லையா, மேளம் போல இருக்கும் அந்த பறை, அதுவும் சால ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய பறையை பல்லாண்டு இசைப்பார். பல்லாண்டுன்னா மங்களாசாசனம், ஒருத்தரை போற்றி போற்றின்னு சொல்லிட்டு போகணும், நீ வாழ்க அப்படின்னு. அப்படி யார் செய்வா? பெரியாழ்வார் தானே. அப்படி பெரியாழ்வாரை போல ஒருவரை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். கோல விளக்கே, நாங்கள் எங்கே போகிறோம்? விடியற் காலையில் கிளம்பி வந்துட்டுருக்கோம், அதனால் இருட்டாக இருக்கும். அதனால் எங்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக, உன்முகத்தை பார்ப்பதற்காக எங்களுக்கு விளக்க வேண்டும். வெளிச்சத்துக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய திருமுகத்தை, உன் அழகான அந்த சிந்தாமரை கண்களுடைய அந்த திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற் போல இருக்கக்கூடிய அந்த திருமுகத்தை நாங்கள் சந்திக்க வேண்டும். அதற்காக எங்களுக்கு கோல விளக்கு. கோல விளக்குன்னா நட்பினை பிராட்டி. கோல விளக்கே கொடியே, கொடியேன்னா இவர்கள் வருகிறார்கள் என்பதற்கு நம்ம எப்பவுமே ஒரு கொடி பிடிச்சின்னு போவோம். ஒரு கூட்டம் போச்சுன்னா அங்கே ஒரு கொடி பிடிச்சின்னு போவான். இதெல்லாம் அன்றைக்கே ஆண்டாள் பண்ணிட்டான். அந்த கொடியை பிடிச்சிட்டு போகிறா. இந்த கொடி வேணும் எங்களுக்கு. விதானமே, மேலே பனி விழறது. மார்கழி மாதம் மார்கழி நீராடுவான்னு சொல்லிட்டா. அப்போ மேலே பனி விழறது. பனியில் நடந்துட்டா போக முடியும். அதனால் எங்களுக்கு ஒரு மேற்கூரை, மேற்கட்டி, கூரை போட முடியாது, பில்டிங் கட்ட முடியாது, நடந்துட்டே போயிட்டு இருப்பா உன்னை பார்க்குறதுக்கு. அப்போ எங்களுக்கு என்ன வேணும்? மேற்கட்டி, அதாவது மேலே பந்தல் மாதிரி வேணும். இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும். ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆலின் இலையிலே சைனித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் பெருமானே, நீ எங்களுக்கு இதெல்லாம் தர வேண்டும். முதல்லாம் என்ன சொன்னால், நீ ஆராய்ந்து அருளணும்னு சொன்னான். ஆனால் இப்போ சொல்கிறா, எங்களுக்கு என்னென்ன வேணும்? 6 பொருட்கள் வேணுங்கிறான். பாஞ்சசன்யம் வேண்டும், பறை வேண்டும், பல்லாண்டு இசைப்பவர் வேணும், கோல விளக்கு வேணும், கொடி வேணும், விதானம் வேணும். இப்படி 6 வேணும். முதல்ல இவர்கள் அந்த அவதாரத்தின் சிறப்பை சொல்லி கண்ணன் பெருமான இடத்துல நிற்கிறார்கள். கண்ணன் அந்த சிம்மாசனத்தில், ஏன்னா நடையழக காண வேண்டும் என்று இவர்கள் பிரார்த்தித்தார்கள் இல்லையா, அதனால் நடையழகு போட்டுக்கொண்டு நம்பெருமாள் மாதிரி அழகாக வந்து இந்த சந்திர மண்டபத்தில் உட்கார்ந்து அமர்ந்த நமக்கெல்லாம் அருள்பாளிக்கிறாரே, அதே போல் கண்ணன் பெருமான் இந்த சீரிய சிங்காசனத்தில் இருக்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும், இதுக்காக வந்திருக்கேன்னு கேட்குறாரு. இப்போ கூப்பிட்றா, இவா சொல்கிறா, மாலே மணிவண்ணா, ரொம்ப அன்புடையவனே. எப்பவும் அவன் அன்பு தானே. இதில் என்ன ரொம்பவும் அன்பு அப்படின்னா, இத்தனை நாளாக இவன் நினச்சிட்டு இருந்தாலாம் நான் தான் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியறது, எங்களை விட நீ ரொம்ப எங்கள் மேலே பாசமாக இருக்க. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கண்ணன் கேட்குறான். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, மணிவண்ணா, அவன் ரத்தினம் போட்டுருக்கான். அவன் நிறமும் மணிவண்ணன் தான், அவன் ரத்தினம் போட்டுருக்கானே, அதில் பிரதிபலிக்கிறதான் அவனுடைய பாசம், அந்த வடிவழகிலேயே பிரதிபலிக்கிறதான். அது இல்லாமல் பேசாமல் உட்கார்ந்தாலாம். இவெல்லாம் போற்றி பாடுறா. ஒருத்தரை ரொம்ப பிரியப்பட்டவா வந்துட்டா, நம்ம கண் முன்னாடி வந்துட்டா அப்படின்னா நமக்கு பேச்சு வருமா? வாயிலிருந்து வரவே வராது. முதல்ல அதனால் இவன் அப்படியே அசந்து போய் நிற்கிறானா. இத்தனை அடியார்களா நமக்கு, இத்தனை பேரா நம்மிடத்திலே இப்படி வந்து இருக்கிறார்கள் அப்படின்னு. இதுக்கு ஆசைத்த வியாமோகம் அப்படின்னு சொல்வார்கள். பித்தா இருக்கிறது. நம்ம தான் பித்தா அவன் மேலே இருக்கோம் அப்படின்னா
நம்பெருமாள் அதுவும் ஸ்ரீரங்கவாசி நமக்கெல்லாம் சொல்லி தெரியணும்னு இல்லை. சித்திரவீதி முக்கில் பார்த்தோன்னா அடுத்த திட்டியில் ஓடி போய் பார்க்க மாட்டோமா அவன் என்ன ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கான், எப்படி வந்திருக்கான், பின்னழகு என்ன முன்னழகு என்னன்னு நம்ம போய் சேவிக்கணும். இன்னைக்கு எந்த வாகனத்தில் வந்திருக்கான், அதுவும் அனுமந்த வாகனமாக இருக்கட்டும், கருட சேவியாக இருக்கட்டும், அடுக்கு பாவாடையெல்லாம் போட்டுண்டு நன்னா ஈட்டி, அதுவும் குதிரை வாகனத்தில் கேட்கவே வேண்டாம். ராஜா அந்த காலில் போட்டுக்கக்கூடிய அந்த மரவடியெல்லாம் பார்த்தோம்னா நன்னா ஷூ மாதிரி ரொம்ப நன்னா அடுத்த தடவை மிஸ் பண்ணியிருந்தா போய் பாருங்கள், காலு ஷூலாம் போட்டிருப்பான். கேடையை வச்சுட்டு ஈட்டி வச்சுட்டு அப்படியே ராஜா அப்படியே டங் டங்னு நடைய காமிச்சுட்டு போவார். அப்படி போகிற அவன் நம்ம கிட்டக்க ஏமாந்து போயிடுவாங்க. நாளைக்கு ஒரு பாசனம் வரப்போகிறது பாருங்க, நம்ம கிட்டக்க தோற்று போயிடுவாங்க. அதுதான் ஆசிரித்த வியாமோகம் அப்படின்னு சொல்கிறான். பித்தா இருப்பானா, அடியார்களுக்கு பார்த்தா பித்தா இருப்பானா. எப்படி மாம்பழக்காரிக்கு தன் மாம்பழக்காரி வராலாம், அப்போது அவள் மாம்பழம் கொடுத்தும்போது கூடையோட மாம்பழத்தை கொடுக்குறா. ஐயோ எனக்கு உனக்கு ஒன்றுமே கொடுக்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சானா கண்ணன். ஒன்றுமே வேண்டாண்டா தங்கம், நீ சாப்பிடு அப்படின்னு பாட்டி கொடுக்குறாங்களாம். கொடுத்துட்டு போகிறா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூடையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆபரணங்கள்லாம் கழைஞ்சி போட்டுருக்கான். அதில் வேண்டாம், இந்த ஆபரணங்கள்லாம் எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ அப்படின்னு அந்த பாட்டிக்கு அப்படி அவ்வளோ ஒரு பாசத்தோடு அவன் செய்யக்கூடியவன், இறங்கி போயிடுவான். நம்மளை விட அவன் நம்ம மேலே பித்தா இருப்பான், அப்படிப்பட்டவன். அதனால் மாலே அப்படின்னு சொல்கிறான். இப்படி அவர் வந்தோடனே மாலே, சரி என்னை கூப்பிட்டேன், உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கண்ணன் கேட்குறான். அப்படி கண்ணன் கேட்ட உடனே அவள் சொல்கிற அடுத்தது, மணிவண்ணா நீ இவ்வளோ அழகாக இருக்க, எங்களுக்கு பறை வேணும், நேற்று பறை தருதியாகள்னு சொன்னமே, அது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். இருக்கே பறை தரேனே, என்ன மாதிரி பறை வேணும் உங்களுக்கெல்லாம், என்ன நாராயணன் மாலே நாராயணன் சொன்னேன், ஐயத்துயின்ற பரமன் சொன்னேன், ஓங்கி உலகளந்த உத்தமன் சொன்னேன், மைத்துனன் பேப்பாட சொன்னேன், கேசவனை பாடவும் மனத்திற்கினியானை பாடவும்னு இத்தனை பேரெல்லாம் சொன்ன பிறகு நான் சும்மா இருப்பேன்னா. ஒரு விளையாட்டா வியாக்கியானங்களில் பூர்வர்கள் சாதித்தது காலக்ஷேபத்தில் சாதிச்சது. ஆண்டாள் நாச்சியாரையும் சீதா பிராட்டியும் கூப்பிட்டு கேட்டாராம் பெருமாள், உங்களுக்கு எந்த இதிகாசம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு, எந்த பெயர் முதல்ல ரொம்ப பிடிச்சது. ஆண்டாள் நாச்சியார் சொன்னாலாம், இது பூர்வர்கள் செவி வழியில் கேட்டது தான், இதுக்கு கிரந்தம் பிரமாணம்லாம் இல்லை, நீங்கள் போய் தேட வேண்டாம். அதுக்கு கேட்டதுக்கு ஆண்டாள் நாச்சியார் சொன்னாலாம், எனக்கு மகாபாரதத்தை தான் பிடிச்சது, அதில் அந்த கண்ணனை தான் பிடிச்சது. அவனை மால் அப்படின்னு கூப்பிடுவா, பெருமாள் திருவை உடைய மால்னு கூப்பிடுவா அப்படின்னா. சீதா பிராட்டிகிட்ட கேட்டாலாம், எனக்கு வேற என்ன பிடிக்கும், ராமாயணம் தான் பிடிக்கும். அப்போ அதில் என்ன திருநாமம் உனக்கு பிடிச்சது அப்படின்னா, சரணாகத வத்சலன். ஸ்ரீராமாயணத்துக்கு ஏற்றமே சீதை சிறை இருந்ததுனால தான். பிள்ளைலோகாச்சாரியார் ஸ்ரீவஷ்ணபூஷணத்தில் சொல்கிறார், சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லிற்று ஸ்ரீராமாயணம். அதுலேயும் அவளுக்கு பிடித்த திருநாமம் சீதா பிராட்டிக்கு அப்படின்னா சரணாகத வத்சலன். ஆண்டாள் நாச்சியாருக்கு பிடிச்சது மாலே. அதனால தான் பாருங்க, நேற்றும் நெடுமாலே அப்படின்னா இன்னைக்கும் மாலே அப்படின்னு கூப்பிட்றான். பிடிச்ச பேரை தானே அடிக்கடி சொல்லுவோம், அதனால் அவளும் பிடிச்ச பேராக சொல்கிறா. இந்த மாளுக்கு அன்பின் உருவம் அப்படின்னு அர்த்தம். இதில் அவர் அப்படி பித்தா இருக்கார் அப்படிங்கிறத நம்மாழ்வார் எப்படி சாதிக்கிறார் அப்படின்னா, காதல் கடலின் மிக பெரிதாள். அவருடைய அன்பு எப்படி இருக்கான், தலைமகளுடைய அன்பு காதல் அந்த கடலை விட பெருசாக இருக்கான். அப்போ தலைமகன் வரானா, அந்த தலைமகன் சொல்கிறானா, வாரி கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று, அப்படி உன்னை வாரி அணைச்சிப்பேன். ஆர்வுற்ற எண்ணி ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான் என்றும் அப்படின்னு சொல்கிறார். அந்த தலைமகளை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வரிகளாக நம்மாழ்வார் சாதித்தாருள்ளார். அவள் தான் காத்துன்னு இருக்கா, விரகதாபத்தில் இருக்கா, இத்தனை நாளாக நான் உன்னை பார்க்கலையே அப்படின்னு நாங்கள்லாம் ஏங்கின்னு இருக்கோன்னு நினச்சா, நாங்கள் உன் முன்னாடி நிற்கிறோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வார்த்தையே வராமல் எங்களை பார்த்து அந்த ஆசிரியத்தை வியாமோகமாக அந்த பித்து பிடித்தவனாக நீ இருக்கிறையே, இந்த அன்பை நாங்கள் என்ன சொல்கிறது. ஆண்டாள் நாச்சியார் கூட நாச்சியார் திருமணி சொல்லலாம், மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை மன்றில் குறைவை பிணைந்த மாள் என்னை மாள் செய்கிறான் அப்படின்னு சொன்னான். மாலே சர்வ அதிகாரன், அவனே எல்லாமுமாக இருக்கிறவன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மணிவண்ணன், அப்போ அதுக்கான அர்த்தம்
பார்த்தாச்சு. அந்த ஸ்படிக மாலையில் எப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருமோ அதே மாதிரி அவனுடைய அன்பு, அந்த மணி வண்ணம், அந்த நீலமேனி அந்த இதில் பட்டுதான் மாலே மணிவண்ணா. இந்த நீலமணிக்கும் உண்டு. யசோதை பிராட்டி சொல்கிறாலாம், இந்த நீலமணிக்கு மணிவண்ணா அப்படிங்கிறத பெரியாழ்வார் பாசுரத்தில் காணலாம். என்றும் எனக்கு இனியானை மணிவண்ணா அப்படின்னு கூப்பிட்றான். சரி, இப்படி எல்லாம் கூப்பிட்ட அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்திருக்கேன்னு கண்ணன் கேட்குறான். நாங்கள் மார்கழி நீராட வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? மார்கழி நீராட்டம். சங்க இலக்கியத்தில் தை நீராட்டம்னு காமிச்சிருக்கு. உடனே நமக்கு சந்தேகம் வரும், அப்போ சங்க இலக்கியம் வேறு இது வேறையா? அப்போ அவர்கள் சொன்னது நம்ம சொன்னது வேறுபடுறதா அப்படின்னா இல்லை. என்னென்னா, ஆண்டாள் நாச்சியார் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா நம்ம சூரியன் சந்திரன் இதை வச்சு காலங்களை நிர்ணயிப்பார்கள். அதில் இந்த தை மாதம் மார்கழி மாதம் கொஞ்சம் 15 நாள் முன்ன பின்ன வரும். அதனால் இவ மார்கழி நீராட்டம், நாங்கள் மார்கழி நீராட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த மார்கழி நீராட்டமா? நான் கேள்விப்பட்டதே இல்லை. கண்ணன் பேசுகிறான். இப்போ மார்கழி நீராட்டமா? இது ஏதாவது பிரமாணம் இருக்கா? இதில் ஏதாவது கிரந்தத்தில் எழுதியிருக்கா? நீங்கள் எதை வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவர்கள் சொல்கிறா, ஸ்வர்க காமோ எஜேத, சொர்க்கத்தை விரும்புபவன் ஜோதிஷ்ட அந்த யாகம் பண்ணணுமா? எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னா நான் உட்காந்து அந்த யாகத்தை பண்ணணும். ஜோதிஷ்ட யாகம்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் சாதாரண இடைச்சிகள். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ தான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ தான். எங்களுக்கு என்ன வேணும்? நீயே தான் வேணும். வேறு ஏதாவது இருந்தால் தானே நீ யாகமெல்லாம் பண்ணணும். எனக்கு வேணுங்கிறது நீ தான். அது இல்லாமல் தர்மங்க சமய பிரமாணம் நிதித்யா சிதவ்யக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தினையும் உன்னையே நினச்சிட்டு இருக்கோம். நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்ணா கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உன்னையே சொல்லின்னு இருக்கோம். அது இல்லாமல் எங்களுடைய மேலையார் செய்வனகள் வேண்டியது. மேலையார்னா பெரியோர்கள். பெரியோர்கள்லாம் இதை சொல்லிட்டு போயிருக்கா, இதெல்லாம் நான் பண்ணணும். சிஷ்டாச்சாரம்னு பேர். அந்த அவர்கள் சொல்லி கொடுத்த முறையிலே தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேறு பிரமாணங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார். ஓ, அப்படி அவ சொன்னதுக்காக வேண்டி நீ சொல்கிறியா? அதுக்காக தான் நீங்கள் மார்கழி நீராட்டத்துக்கு வந்திருக்கேலா அப்படின்னா அது ஒரு வியாஜியம், அது ஒரு காரணம், அவ்வளோதான். நாங்கள் வேணும் இந்த நீராட்டம் எங்களுக்கு பாவை நோம்பு அதெல்லாம் கிடையாது. உன்னை எப்படி பார்க்கலாம்? எங்களை நிலவரையில வச்சு அடைச்சி வச்சுருந்தா உன்னை பார்க்கணுங்கிற ஆசையினால சரின்னு வந்தோம். அதனால் பெரியோர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறது அது ஒரு 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 காரணம், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஒன்று அதுக்காகவே நாங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறா. இந்த மோட்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 வகையான மோட்சம் இருக்குது. இவ பறை அப்படின்னு மேலோட்டமாக சொல்கிறா. இதில் 6 உபகரணங்களை கேட்குறா. இந்த பறைங்கிறது மொத்தமாக என்ன? வீடு பேர். என்னென்ன மோட்சம் அப்படிங்கிறது 4 வகையான மோட்சம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சொல்கிறோம். சாலோக்கியம், தெய்வத்தின் அந்த அந்த பெருமாள் இடத்துலையே போய் நம்ம நித்தியமாக இருக்கிறது. அடுத்தது சாமீபியம், ரொம்ப பக்கத்தில் பெருமானுடைய பக்கத்திலே இருக்கிறது. அடுத்தது சாரூபியம், அவனுடைய ரூபத்தையே நம்ம எடுத்துக்கிறது. அடுத்தது சாயுஜியம், உன்னோட நம்ம கலந்துறது. நமக்கு என்ன வேணும்? சாயுஜிய மோட்சம் வேணும். ஆண்டாள் அதை தான் பிரார்த்திக்கிறா, எனக்கு உன்னோட கலந்து நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவள் கேட்குறா. சரி, இப்போது அந்த பெரியோர்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் செய்கிறோமே, இந்த கிருஷ்ணனை பார்க்கணும், இவனுடைய அந்த ஸ்வரூப அளவில் நாங்கள் மயங்கி போய் நாங்கள் வந்திருக்கோமே அப்படின்னு கேட்கும்போது இங்கே கண்ணன் சொல்கிறான்னா, இன்னும் பேசட்டும். எப்போவுமே பெண்களுடைய சொற்கள் எப்போவுமே இனிமையாக இருக்கும். ஆண்கள்லாம் மன்னிச்சுக்கணும், பெண்களுடைய குரல் கொஞ்சம் இனிமையாக இருக்கும். அதுவும் சீதா பிராட்டியோட குரல் ரொம்ப இனிமையா. மதுரா மதுரா லாபா அப்படின்னா சீதை பிராட்டி ராமாயணத்தில் அனுமன் அந்த கண்டேன் சீதையேன்னு சொல்கிறார். இலங்கைக்கு போய் அங்கே அனுமன் பார்த்துட்டு திருப்பி ராமனிடத்தில் சொல்லும்போது கண்டேன் சீதையை, அதனால தான் அவருக்கு சொல்லின் செல்வர்னு பேர். ஒரே வார்த்தையில் வளவளா குலக்குலான்னு சொல்லாமல் கண்டேன் சீதையேன்னு சொன்னார். அவ்வளோதானா? ராமர் கேட்குறாராம், அவ்வளோதானா? வேற இல்லையா? அவள் இனிய சொற்களில் நிறையா சொல்லியிருப்பாளே, என்னென்ன சொன்னான் அப்படின்னு. அப்போ அவளுடைய இனிய சொற்களை தான் இங்கே காட்டுறோம். அப்படி இனிய சொற்களாக இந்த கோபிகைகள்லாம் பேச மாட்டாளா அப்படிங்கிறதுக்காக கண்ணன் இன்னும் சொல்லுங்க, இனி என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கானா. அப்போ தான் சொல்கிறாளாம், நாளத்தை எல்லாம் நடுங்க முரள்வன. நாளத்தை எல்லாம் அப்படின்னா, நாளம்னா உலகு, உலகை எல்லாம் நடுங்க செய்யக்கூடியது எங்களுக்கு வேணும்.
இந்த உலகுனா அதில் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். கண்ணனுக்கு அனுகூலராகவும் இருப்பார்கள், பிரதிகூலராகவும். இப்போ அனுகூலர்னா யார்? அணுக்க தொண்டர்கள். இப்போ கோபிகைகள்லாம் அனுகூலர்கள். பிரதிகூலர்னா யார்? கம்சன், ராவணன், இப்படி இருக்கக்கூடிய சிசுபாலன், இப்படி இருக்கக்கூடியவர்கள்னா பிரதிகூலர். இவர்களை எல்லோரையும் அப்படியே நடுங்க செய்யக்கூடிய அந்த பாஞ்சசன்யம் வேண்டும். அதுவும் உன் பாஞ்சசன்யம் வேண்டும். உன்னோட பாஞ்சசன்யம் தான் வேணும், வேற பாஞ்சசன்யம்லாம் நீ கொடுத்துடாத எங்களுக்கு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் உன்னோட பாஞ்சசன்யமே வேணும் அப்படின்னு கேட்குறாருன்னா, அந்த சங்கு அப்படிங்கிறது எப்படி வந்தது அவரிடத்துல, எப்படி அந்த பாஞ்சசன்யங்கிற அந்த ஆயுதம் வந்தது அப்படின்னா, இவர் சாந்திபினி முனிவர் இடத்துல குருகுல வாசம் செய்கிறார். அங்கே குருகுல வாசம் முடித்தோடனே எல்லா கலைகளையும் கற்றுக்கிறார். 64 கலைகளையும் கிருஷ்ணன் கற்றுக்கிறான். எப்போவே குரு தட்சிணை கொடுக்கணும். அதனால் கேட்குறார், நான் குரு தட்சிணையாக நான் என்ன கொடுக்கட்டும்னு கேட்குறேன். உடனே குரு சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே வேண்டாம் கண்ணா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம். எல்லா குருவும் அப்படி தான் சொல்லுவாள். ஆனால் அவள் அந்த அகங்களில் இருக்கிறவா தான் எதையாவது கேட்பாள். அதே மாதிரி அந்த பத்தினி கேட்குறான், அந்த முனிவருடைய பத்தினி சாந்தினி முனிவருடைய, எனக்கு ஒரு மகன் இருந்தான்ப்பா, அந்த குழந்தை இல்லை, இப்போ அந்த குழந்தைய எனக்கு மீட்டு கொடுக்க முடியுமா? ஒரு அரக்கன் என்ன பண்ணிட்டான், பாஞ்சசனனுங்கிற அரக்கன் அந்த குழந்தைய முழுகிட்டான். எனக்கு இப்போ என் குழந்தைய திருப்பி தர முடியுமா? நீ தட்சணன் கேட்ட, அந்த தட்சணைக்கு என் குழந்தைய திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறான். அதுக்காக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த குழந்தைய மீட்டு கொடுக்கறதுக்காக அந்த அரக்கனை எரித்து விடுகிறான். அந்த சாம்பல்லேருந்து உருவானதான் அந்த சங்கு. அந்த சங்கு நான் எனக்கு அந்த சங்கு தான் வேணும், வேறு சங்கு வேண்டாம். ஏன்னா அந்த சங்கில் தான் என்ன இருக்கும், கற்பூரம் நாருமோ கமழப்பூ நாருமோ உன் வாய் சுவையின் நாற்றமும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய அந்த சுவை நாற்றம் அந்த சங்கில் தான் இருக்கும். மற்ற சங்கில் இருக்குமா? இருக்காது. இப்போது தர்மர்லாம் சங்கு வச்சுருந்தார், அவெல்லாமும் சங்கு வச்சுருந்தார். தர்மர் வச்சிருந்த சங்குக்கு பேர் ஆனந்த விஜயம், அர்ஜுனன் வச்சிருந்ததுக்கு தேவதத்தம், பீமன் வச்சிருந்ததுக்கு மகாசங்கம், நக்குலன் வச்சிருந்தது சங்கு சுகோஷம், சகாதேவன் வச்சிருந்தது மணி புஷ்பகம், கிருஷ்ணன் வச்சிருந்தது பாஞ்சசன்யம். அப்போ கரெக்டாக சொல்லிட்டாள் ஆண்டாள், இந்த சங்கு அந்த சங்கெல்லாம் வேண்டாம், உன் பாஞ்சசன்யத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டான். இந்த பாஞ்சசன்யத்துக்கு இன்னொரு ஏற்றம் என்ன தெரியுமா? துருவன்னு ஒருத்தன் இருந்தான். துருவ நட்சத்திரம் கேள்விப்பட்டிருப்பேன். அவன் பாவம் 5 வயசு குழந்தை தான். பக்தி பண்ணுறதுக்கு வயசு ஒரு காரணம் கிடையாது. 60 வயசானாதான்ப்பா பரமாசிரிக்க போகணும் அப்படிலாம் இல்லை. 5 வயசு குழந்தை துருவன். துருவனுடைய அம்மா மூத்த தாரம். 2ஆம் தாரமாக அந்த மகாராஜா என்ன பண்ணுறான், எப்பவுமே 2ஆம் தாரம்னா கொஞ்சம் அவளுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் நிறையா ரொம்ப இதெல்லாம் கொடுப்பாள். அதே மாதிரி அந்த சித்தி அந்த ராஜ தர்பாரில் உட்காந்துருக்கா, அம்மா அப்பாவும் எங்கேயோ அவள் மாளிகையில் தனியாக இருக்கா, ராஜா கண்டுக்கிறதே கிடையாது. இவன் ரொம்ப ஆசையாக அவனுடைய அப்பாவின் இடத்துல போய் மடியில் போய் உட்கார போகிறான். அந்த காலத்துலேயே சித்தி கொடுமைப்படும். சித்தி என்ன பண்ணுறா, பட்டுன்னு அப்படியே தள்ளி விடுறான் அந்த குழந்தை, 5 வயசு குழந்தைய. அப்போ அப்பாவின் மடியிலே உட்கார முடியாமல் தள்ளி விடுறான். இதை பார்த்ததும் அந்த குழந்தை ரொம்ப வருத்தப்படுறது. எங்கள் அப்பா மடியில் நான் உட்காரக்கூடாதா, எங்கள் அப்பா மடியில் எனக்கு உட்காரக்கூடாதா, எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு அழுதுண்டே ஓடுறது. உடனே அவள் அம்மா சொல்கிறா, இல்லைம்மா நான் மூத்தவள், அதனால் எனக்கு அந்த பது கிடையாது, பரவாயில்ல நம்ம பொறுத்து போனால் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறா. ஆனால் அந்த குழந்தைக்கு நிம்மதி இல்லை. அவள் சொன்ன பதில் அவளுக்கு சரியாக வரல. வேறு என்னம்மா பண்ணட்டும், நீ பெருமாளை வேண்டிக்கோ, ஸ்ரீமன் நாராயணனை வேண்டிக்கோ, அந்த விஷ்ணு உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்கிறான். இந்த குழந்தை மனசில் வாங்கிக்கிறது, நடந்து அப்படியே அந்த மாளிகையை விட்டு அப்படியே நடந்து போகிறது. அப்படியே போகிற வழியில் நாரதர் எதிர் வர. நாரதர்கிட்ட கேட்குறது, இந்த மாதிரி எங்கள் அப்பா பண்ணிட்டா, எங்கள் அம்மா சொன்னால் பெருமாளை வேண்டிக்கோ நாராயணனை வேண்டிக்கோன்னா, அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு. ஒன்றுமே வேணாம், நீ அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டே இரு அப்படின்னு. முதல் 5 நாள் அந்த குழந்தை அந்த காடை தேடி அப்படியே நடந்து போகிறது. அந்த ராஜ்யத்தை விட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்குது. ஒரு காடு வருது. அங்கே முதல்ல 5 நாளைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மந்திரத்தை சொல்ல 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 சாப்பாடு எல்லாத்தையும் மறந்துடுறது. அப்படி உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறது. பாவம் குழந்தையொன்னும். அதனால் ஸ்ரீமன் நாராயணன் நேரில் வரான். நேரில் அவனுக்கு முன்ன பின்ன அந்த நாராயணன் எப்படி இருப்பானே தெரியாது குழந்தைக்கு.
அதனால் என்ன பண்ணுவான்னா மெதுவாக முதல்ல கதையை வச்சு இப்படி வருடுறான். அப்பயும் அந்த குழந்தை திரும்பி பார்க்க, அப்புறம் தான் சங்கு எடுத்து கொடுக்குறான். கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பாஞ்சசன்யங்கிற சங்கை எடுத்து அந்த கன்னத்தில் 2 கன்னத்துலேயும் தடவுறான். நான் எப்பேற்பட்ட சங்கு பாருங்க. சங்கை தடவினதுக்கப்புறம் தான் முழிச்சுன்னு அது கேட்குறதான், நீ யார், நீ யார், நீ இத்தனை நேரமாக சொல்லிட்டு இருக்கியே அவன்தான்ப்பா நான் அப்படின்னு அவனுக்கு வழிகாட்டி அவனுக்கு துருவ நட்சத்திரங்கிற பதவியை கொடுத்தார் ஸ்ரீமன் நாராயணன். 5 வயசு குழந்தை. அப்பேற்பட்ட அந்த சங்கு தான் எனக்கு வேணும். இவ்வளோ இதுவாக சொல்கிறா பாருங்க. அந்த சங்கு தான் எனக்கு வேணும், வேறு சங்கு வேண்டாம், அந்த சங்கை எனக்கு கொடு. இப்போ இந்த ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன சங்கடு தூதின உடனே பயப்படணும். இந்த மகாபாரத போரில் குருக்ஷேத்திரத்தில் சங்கெடுத்து கிருஷ்ணன் ஊத போகிறான். இங்கே துரியோதனத்துக்கெல்லாம் அப்படி நடுங்கிறதான். அன்னைக்கே அவெல்லாம் தோற்று போயிட்டாலாம், அது வெளியில் காமிச்சிக்காமல் இருந்தாலாம். போர் ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு எப்பவுமே போர் ஆரம்பிக்கும் போது சங்கு ஊதணும். அந்த சங்கு ஊதும் போதே அவள்லாம் தோற்று போயிட்டாலாம். மனசுக்குள்ளே பயம் வந்துருக்கு. ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் அவள் இருந்திருக்க, அதெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட அந்த சங்கு தான் எங்களுக்கு வேண்டும். இதில் ஒரு ஐதீகமாக நம்ம ஒன்று பார்க்கலாம். என்ன அப்படின்னா, குருகை காவலப்பன் அப்படின்னு ஒருத்தர் நாதமுனிகளுடைய சிஷ்யர். இந்த நாதமுனிகளோட சிஷ்யர் அவருக்கு யோகமெல்லாம் சொல்லி கொடுத்தார். அந்த யோகத்தெல்லாம் பழகிட்டு என்ன பண்ணினார், சமாதி நிலைக்கெல்லாம் அடிக்கடி போவாராம். சமாதி நிலைன்னா தன்னை சுற்றி என்ன நடக்கிறதுனே தெரியாது. அவளும் பெருமாள் மட்டும்தான் அவள் மனசுக்குள்ளே இருப்பாள். வேறு எதுவுமே அவளுக்கு தெரியாது. யார் வந்திருக்கா, யார் போனா, எதுவுமே தெரியாது. அப்படி அந்த குருகை காவலப்பன் இருக்கும்போது அப்போது ஆள வந்தார் மணக்கால் நம்பி சொல்கிறார், நீ போய் அவர்கிட்ட யோகத்தெல்லாம் பயின்றுண்டு வா. ஏன்னா நாதமணிகளோட பேரன் இல்லையா ஆள வந்தார், அதனால் யோகம் பயின்றுண்டு வா குருகை காவலப்பன்கிட்ட அப்படின்னு அனுப்புகிறார். இவர் போகிறார் குருகை காவலப்பன்கிட்ட. குருகை காவலப்பன் உட்காந்துருக்கார். ஒரு குட்டி செவுறு தான் நடுவில் இருக்குது. அந்த பக்கம் அவர் உட்காந்துருக்கார், இவர் போகிறார், வெளியில் நிற்கிறார். அப்போ சிஷ்யர் சொல்கிறார், தேவரீர் வாரும், ஆனால் அவர் சமாதி நிலையில் இருக்கார், யோகம் பண்ணின்னு இருக்கார், அதனால் நான் இப்போ உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் உள்ளே விட மாட்டேங்கிறா? சரி நம்ம நிற்போம், எத்தனை நேரம் அண்ணனாலும் பரவாயில்ல, ஒரு யோக நிலையை முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு நிற்கிறார். ஆனால் உடனே என்ன பண்ணினாரா, உடனே இவர் எழுந்து வந்துட்டார் குருகை காவலப்பன். ஏன் குருகை காவலப்பன் எழுந்து வந்தார்? சமாதி நிலையில் தானே இருந்தார், ஏன் எழுந்து வந்தார் அப்படின்னதுக்கு அவருக்கு சொல்கிறாராம், சொட்டை முனி குலத்தீர் வந்தீரோன்னாராம். உள்ளே இருந்தனே முதல்ல அந்த சிஷ்யர்கிட்ட கேட்டு அனுப்புகிறார், சொட்டை முனி குலத்தீர் வந்தீரா அப்படின்னு. சொட்டை முனினா நாதமுனிகளுடைய குலம் சொட்டை முனி. அப்போ யோகத்தில் இருக்கும்போது எப்படி சுவாமி உங்களுக்கு தெரிஞ்சுது? அல வந்தார் கேட்குறார். நீங்களும் யோகத்தில் இருந்தேல், சமாதி நிலையில் இருந்தேல். சமாதி நிலைங்கிறது எம்பெருமானோட இருக்கக்கூடிய நிலை தான். அப்படி இருக்கும்போது நான் வந்தது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், பதில் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, எம்பெருமானும் நானும் பேசின்னு இருந்தோம், பெரிய பிராட்டி வந்தால் கூட கண்டுக்க மாட்டார். ஏன்னா இந்த ஆசிரித்த வியாமோகத்துக்கு சொல்கிறார், அவர் வந்தாலும் பெரிய பிராட்டி வந்தால் கூட ஆலிங்கனம் பண்ணிக்கணும், அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டார், எங்கூடையே அவர் இருப்பார். ஆனால் அவருடைய சிஷ்ய நாதமுனிகளுடைய பேரன் இல்லையா நீ, அதனால் என்னை எழுப்பி விட்டுட்டார். பாரு சவுத்துக்கு பின்னாடி வந்திருக்கான், போய் பாருன்னு சொல்லிட்டார். அவரே சவுத்தை எட்டி பார்க்குறாரு. அப்புறம் நான் எங்கேருந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது? பெருமாளே சவுத்தை எட்டி பார்த்துட்டு இருக்காராம். என்ன ஒரு ஆசிரித்த வியாமோகம் பாருங்க. அடியவர்களுக்கெல்லாம் அடியாராக இருக்கக்கூடியவன் பகவானும் தான். ஆழ்வார்கள் மட்டும் இல்லை, பகவானும் அப்படிதான். அந்த தாச அனுபவம் அவனிடத்துலையும் நம்ம பார்க்கலாம். இப்படி நிறைய ஐதீகங்கள் நம்ம இதில் பார்க்கலாம். இப்படி எப்படி அந்த கோபிகைகள்கிட்டயே அவன் மயங்கி கிடக்கிறான். இவா கேட்கும்போது இன்னும் சொல்லு, இன்னும் என்ன வேணும் சொல்லு, இன்னும் என்ன வேணும் சொல்லுன்னு மயங்கி போய் கேட்டுகிட்டே இருக்கான். ஒரு ஆணைக்கொம்பு அப்படிம்பா. ஆணைக்கொம்புனா செஸ்ஸு. இன்றைக்கி நம்மெல்லாம் விளையாடுறோமே செஸ்ஸு. அந்த செஸ்ஸை விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அவளுடைய கவனம் வேறு எங்கேயும் இருக்காது. எதிர்க்க போய் நம்ம நின்று குதித்து என்ன பண்ணாலும் தெரியாது. இந்த எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த செஸ் போர்டுலேயும் அந்த காயின்கள்லேயும் தான் அவளுடைய நினைவுகள் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஜெயிக்கணும், எதை எங்கே வைக்கணும், ராணியை எங்கே வைக்கணும், ராஜாவை எங்கே வைக்கணும், குதிரையை எங்கே நவுத்தணும், எப்படி நவுத்தணும், இப்போது எதிராளியை எப்படி பண்ணணும்னு. அதே மாதிரி கண்ணையம்பெருமான் இங்கே கோபிகையிலேயே பார்த்துட்டு இருக்கானா, வேறு ஒன்றுமே கேட்கலாம். ஊனை கொட்டின்னு இருக்கானே. இப்போ பாஞ்சசன்யம் கேட்டுட்டான். நாளத்தி எல்லாம் நடுங்க முரள்வன அதில் உன் பாஞ்சசன்யத்தை கொடு அப்படின்னு கேட்டார்.
இப்போ பாஞ்சசன்யத்துக்கு அடுத்து என்ன கேட்குறாவ? இந்த பாஞ்சசன்யத்தை வாங்கிட்டேன், அதுக்கு அடுத்தது இது எப்படி இருக்கு? பால் என்ன வண்ணத்தும் பாஞ்சசன்யம், அந்த நிறம் எப்படி இருக்கான்? பால் போல இருக்கு. பால்னா வெண்ணெய் நிறம். ஏன் வெண்ணெய் நிறத்தை சொல்லணும்? மஞ்சள் கலராக இருக்கணும், அவன் பட்டு பீதாம்பரமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லலைன்னா, பால் எல்லாரும் சாப்பிட்றோம், பால் எல்லாருக்கும் பொதுவானது. அது வெண்ணெய் நிறத்தில் இருக்கக்கூடியது. உள்ளம் சத்வகுணம், அதுவும் வெள்ளை நிறத்தில் தான் இருக்குமா. சத்வகுணம்னு எடுத்திருந்தா அதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். ரெண்டாவது, பால் புஷ்டியை கொடுக்கக்கூடியது, நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது பால். அதனால் நிறத்தை இங்கே காட்டி கொடுக்கிறாள். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள். அடுத்து சொல்கிறான், ஓ சரி பாஞ்சசன்யம் கொடுத்துட்றேன் அப்படின்னா ஒன்று போதுமா? போதாது, எங்களுக்கு நிறையா வேணும். போல்வண்ண சங்கங்கள் பொய்ப்பாடு உடையவனி, புகழ்பெற்ற அந்த சங்கங்கள் எங்களுக்கு நிறைய வேணும். ஒன்று மட்டும் இல்லை, நிறையா வேணும். அதுவும் இந்த சங்க பற்றி சொல்லும்போது ஆண்டாள் நாச்சியார் சொல்ற, கடலில் வாழ்வாரை இல்லையா, நாச்சியார் திருமொழியில் சொல்கிறா, உன்னோடு உடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் எண்ணுவார் இல்லை கான் என்று நீங்கள் அறிந்திருக்கும் போது கூட எனக்கு ஒன்று வேண்டாம், இதே மாதிரி எனக்கு பல கொடு. நான் எங்கம்மா பல கொடுக்கறது? என்கிட்ட ஒன்று இருந்ததை கொடுத்துட்டேன், இன்னும் கேட்டால் நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறார், அடுத்த லைன் அவர் கேட்குறா, சால பெரும்பறையே எங்களுக்கு இதுவும் வேணும், அடுத்தது பறை வேணும். சால பெரும்பறை, பெரிய பறை வேணும். பறைனா எல்லாரும் சத்தம் போட்டுட்டு போவா இல்லையா, ரோட்டில் முரசு கொட்டிட்டு போகிறான்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பறை வேண்டும். அதுவும் சால பெருசு பெருசு வேணும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் போகும்போது எங்களுக்கு சத்தம் நன்றாக கேட்க வேண்டும், அப்படிங்கிறதுக்காக இந்த சால பெரும்பறையை நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி மிகப்பெரிய பறையை நான் எங்கேருந்து கொடுப்பேன், எங்கிட்ட எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறான் கண்ணா. இதெல்லாம் எதுக்கு? மதுரா மதுரா அலாபா, அவளுடைய இனிய சொற்களை இன்னும் பேசிகிட்டே இருக்கணும். ஆசிரியத விமோகம், அந்த பித்து அவர்களிடத்துல இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பை காட்டுகிறது. அதெல்லாம் சரி, சால பெரும்பறைனா நான் எங்கே போவேன்னு யோசிக்கிறார். இப்போது இந்த தேரெழுந்த ஒரு பாசுரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப அழகாக திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார், தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிழ வந்த எந்தை பெருமானார் அருவி நின்ற ஊர் போதும் முந்தி வானம் மணிப்பொழி மூவா உருவின் மறையாளர் அந்தி மூன்று மணலோம்பு மணியார் வீதி அழுந்துள்ளாரே. தேரெழுந்த ஒரு பாசுரம். இவன் இடத்துல இல்லாததா சங்கு சக்கரம் பறை, இவன் நினச்சா உடனே கொடுத்துடலாம். கிருஷ்ணா மழை பெய்யறதுக்கு யாகம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ மழை பெய்யணும், ஆழிமழை கண்ணா நம்மெல்லாம் ஒரு மாத காலம் செவிச்சோம். மழை வந்தோடனே விட்டுறோமா? இல்லை, அதை தொடர்ந்து செய்கிறோம். இப்போ மேலையார் செய்வனங்கள்னா அவள் பெரியவா சொல்லியிருக்கா, அதனால் நான் செஞ்சேன், இப்படியெல்லாம் செஞ்சோம். மழை வந்ததுக்கு அப்புறமும் அந்த யாகத்தை செய்கிறோம். அதே மாதிரி இங்கே இதெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இந்த பறைங்கிறத நான் எங்கேருந்து கொடுப்பேன்னு கேட்குறான். அப்போ தான் இந்த பாசுரங்கள்லாம் சொல்லி, இந்த குடமாடும் கூத்தன்னு திருநாங்கூரில் இருக்கியே, அந்த 11 க்ஷேத்திரங்களில் ஒன்று குடமாடு கூத்தன் அப்படின்னா இந்த பக்கம் குடத்தை வச்சுட்டு இருப்பானா தோளில், ஜக்லர்னு சொல்லுவான் இங்கிலீஷில். அப்படி ஒரு கையால் ஒரு குடத்தை தூக்கி போட்டு இன்னொரு கையால் பிடிச்சி, இன்னொரு கையால் குடத்தை தூக்கி போட்டு இந்த கையால் பிடிச்சிக்கிறது, தலையில் வச்சு ஆடுறது, இப்படியெல்லாம் பண்ணுறது பேர் தான் குடமாடு கூத்தன். அவன் அதெல்லாம் பண்ணக்கூடியவன். குடத்தை இப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறது, இந்த கையில் போட்டு இந்த கையில் பிடிக்கிறது, தலையில் வச்சு ஆடுறது, கீழே விழாமல் தோளில் வச்சுக்கிறது, இதெல்லாம் குடமாடு கூத்தன். அவன் அதெல்லாம் பண்ணக்கூடியவன். இப்படியெல்லாம் பண்ணினாயே, அப்போது இடுப்பில் பறைன்னு ஒன்று கட்டின்னு தானே ஆடினேன், அந்த பறையை கொடு. இடுப்பில் பறையை கட்டின்னு தானே ஆடினேன். இந்த பரதநாட்டியம் ஆடுறவாலாம் காலில் சலங்கை கட்டின்னு ஆடுவாள். சலங்கை கட்டி ஓடி வாயோன்னு கண்ணனை கூப்பிட்றாள். அப்போ சலங்கையெல்லாம் கட்டிக்கிற மாதிரி பறையும் இடுப்பில் கட்டின்னு இருந்த நாங்கள் பார்த்தோம், அந்த பறையை கொடு, அந்த பறையே எங்களுக்கு கொடு அப்படின்னா. அடுத்து பல்லாண்டு இசைப்பாரே. சரி, பறையும் கொடுத்துட்டேன், இடுப்பில் இருக்கிறதையும் கழட்டி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பல்லாண்டு இசைப்பாரே. பல்லாண்டு பாடுறவர் யார்? பெரியாழ்வார். பொங்கும் பரிவாலே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு இசைத்தார். இப்படி எங்களுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக ஒருத்தர் வேணும். அது இசைக்கணும். இசைன்னா 2 அர்த்தம் இருக்குங்க. இசைனா அந்த தாள ஸ்ருதியோட பாடுறவாலும் வேணும். இன்னொன்று இசைந்து ஏனோ தானோ கூட்டத்தில் கோவிந்தா போடக்கூடாதுன்னு சொல்கிறான். கூட்டத்தில் கோவிந்தா என்னமோ எல்லாரும் சொன்னாமா நானும் சொல்லிட்டு வந்தேன்னுலாம் இருக்கக்கூடாது. இசைந்து பாடக்கூடிய ஒருத்தர் எங்களுக்கு வேண்டும். சரி, தரேன்.
யாரை தரேன்? பராங்குச நாயகியை தந்துடுறேன், பராங்குச நாயகியை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். கோல விளக்கே, இப்படியாக நாங்கள் வந்தோம் அப்படின்னா உங்ககிட்ட வந்துடுறோம், நள்ளிரவில் வந்திருக்கோம். அன்னைக்கு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் நாச்சியார் சொல்ல நள்ளிருக்க நினை உயிர்த்திடுமின்னு சொன்னால், ஆனால் இன்னைக்கு இந்த வெடிகாலத்தால் வராளே, அப்போது நாங்கள் வெடிக்காலையில் வரும்போது அப்போ வந்து யாருக்கும் தெரியாமல் உன்னை வந்து அடையணும்னு பார்த்தோம். இப்போ தான் விட்ட சித்தர் மெய்மை வார்த்தை கேட்டு இருப்பார் ஆச்சே, அவர் தான் கேட்டுட்டார். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஆண்டாள் அரங்கனை சேர போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. ஆச்சு 26 நாள் ஆயிடுத்து, நாளைக்கு சொல்ல போகிறா. இப்படி சொல்ல போகிற காலகட்டத்தில் என்ன பண்ணணும்? நீ எங்களுக்கு விளக்கு, ஒளி விளக்கு கொடு. உன்னுடைய திருமுகத்தை, உன்னுடைய அழகை காணக்கூடிய அந்த விளக்கு வேணும். அது கோல விளக்காக வேணுமா? விளக்குங்கிறது எப்படி இருக்கும்? தன்னையும் பிரகாசிக்கும், சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் பிரகாசிக்கும். இதுக்கு முதன்மையாக ஒரு அர்த்தம் சொல்லணும், முதன்மையாக ஒரு உபமானம் காட்டணும் அப்படின்னா நற்பினை பிராட்டி தான். நற்பினை பிராட்டி தான் கோல விளக்கு. தன்னையும் பிரகாசிப்பாள், தானும் கண்ணனிடத்தில் பிரியமாக இருப்பாள், எல்லாரையும் காட்டி கொடுப்பாள். இதை பாரு உன்னோட அடியவர்கள். ஏன்னா ஒரு 4 நாள் முன்னாடி தான் கோஷ்டியில் அவ்வளோ சேர்ந்துட்டான், நானும் உங்களோட சேர்ந்து வரேன் வா கண்ணனை எழுப்பத்துக்கு. அப்படி எல்லாருக்கும் வழிகாட்டுபவளாக இருக்கக்கூடியவள் நற்பினை பிராட்டி. அதனால் கோல விளக்கை நற்பினை பிராட்டியும் கொடுத்துட்டு கொடியே, அடுத்தது கொடி வேணும்னு கேட்கு. சரி, கருட வாகனம் வச்சுருக்கேன், அந்த கருட கொடியை கொடுத்துட்றேன் வச்சுக்கோ. கொடியில் கருட கொடி இருக்கா? சரி கொடுத்து. விதானமே, விதானத்துக்கு எங்கே போகிறது? நான் என்னப்பா பண்ணுவேன்? விதானம்னா மேற்கட்டி, எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன், நான் சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்துருக்கேன், கருட கொடி கேட்டேன் கொடுத்துட்டேன், விதானத்தை கேட்குறேன், நான் எங்கே போவேன் அப்படிங்கிற. அப்போது சொல்கிறார், அந்த ஆதிசேஷன்னு ஒன்று வச்சுருக்கியே, ஆதிசேஷ பரியங்கம், அதை கொடுத்து. ஐயோ அவனை கேட்காத, அவன் இல்லைன்னா நான் இருப்பேன், நான் இல்லைன்னா அவன் உயிர் தரிக்கவே மாட்டான். ராமாயண காலத்தில் என்ன நடந்தது தெரியாதா அவனுக்கு? ராமாயண காலத்தில் தொட்டிலில் தனித்தனியாக 4 தொட்டில் போட்டு தசரதன் தாலேலோ தாலேலோ அப்படின்னு பாடினார், கௌசல்யா பாடினா. ஆனாலும் கேட்கலை. யார்? லக்ஷ்மணன் மட்டும் கேட்கலையாம். குவான் கத்தி கதறி இருந்தானா, என்னன்னே புரியலையாம். உடனே எடுத்து அந்த குழந்தைய எடுத்து ராமனோட தொட்டிலில் போட்டாலும் சத்தம் அடங்கி போயிடுத்தான். அப்படி பால்ய பருவத்திலேயே அப்படி இருந்தவன் இப்போ நீ கேட்காதம்மா அவ்வளோதான், அவன் உயிரை விட்டுடுவான். அப்போ என்னத்தை தர்றது? உடுத்து கலைந்த நீ பீதக ஆடை உடுத்து கலைத்தது உண்டு சூடுமி தொண்டர்களோ. பெரியாழ்வார் திருமகள்லேயே ஆண்டாள் நாச்சியார், அதனால உங்ககிட்ட இருக்கிறது எதையாவது கொடுத்து. மேலே நாங்கள் உரிச்சின்னு போனோம், மேலே பனி கொட்டுறது, நாங்கள் எப்படி வர்றது? உன்னை வந்து சேவிக்கணும் அப்படின்னா அவளுக்கெல்லாம் பாவை நோம்புன்னு உன்னை சொல்லிட்டு வந்திருக்கோம், அப்போ அதையும் முடிக்கணும், உன்னையும் அடையணும். அப்போ எங்களுக்கு மேற்கட்டி வேணும், அப்போ எங்களுக்கு எதையாவது கொடு. உடனே பார்த்தான் கண்ணை, உத்திரியத்தை எடுத்து கொடுத்தான், தான் வச்சுக்கோ, உத்திரியத்தை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டான். கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலை அருளேலோர் என்பாவாள். விதானத்தையும் கொடுத்தாச்சு, இப்போ என்ன பண்ணியாச்சு? மேற்கூரையும் கொடுத்தாச்சு. இப்போ கேட்குறான், இன்னும் என்ன வேணும், இன்னும் என்ன வேணும்? இதெல்லாம் என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எங்கிட்டே நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டே, அதுவும் சங்கங்கள் பாக்கி இருக்குங்கிறா, ஞாபகப்படுத்துகிறா மறுபடியும். போல்வன சங்கங்களில் ஒரு சங்கு உன் பாஞ்ச சனியத்தை மட்டும் கொடுத்த, மீதி சங்கு இத்தனை கோபிகைகள் 5 லட்சம் பேர் வந்திருக்கோம், ஒரு சங்கம் வச்சுன்னு என்ன பண்ணுறது இல்லையா? விளக்குனா ஒன்றை பிடிச்சா எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ சங்கெல்லாம் எப்படி கொடுக்கறது? இவன் கேட்குறான், ஒரு சங்கு கேட்டால் கொடுத்தேன், இன்னும் சங்கங்கள்லாம் வேணும்னா நான் எங்கம்மா போவேன்? அப்போ தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாராம், ஆளின் இலையாய் அருளேலோ, ஆளின் இலையிலேயே நீ படுத்திருக்கக்கூடியவன், உன்னால் முடியாத காரியமா? ஒரு ஆளின் இலை எவ்வளோ பெருசு சைஸ் இருக்கும், அதுலேயே நீ சுருண்டு அழகாக படுத்துன்ற. இப்போது ஒருத்தர் கேட்டாராம், ஒரு சந்தேகம், இந்த மாதிரி கலட்சேபம் நடந்துட்டு இருக்கும்போது, சுவாமி ஆளின் இலையாய் படுத்துட்டுருக்கான், சைனிச்சுருக்கான், சரி குழந்தையா இருந்தால் உலகத்தெல்லாம் உண்டு உமிழ்ந்துட்டான், பிரளய ஜலத்தில் இருக்குது, அந்த ஒரு இலை மட்டும் மிதந்துருக்குன்னு சொல்கிறேன். அப்போது அந்த மரம் என்னாச்சு? அந்த ஆலமரம் என்னாச்சு? சந்தேகம் வரும்ல எல்லாருக்கும். அந்த இலையில இருக்கார் அப்படின்னா இவன் இலையை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த இலையை மட்டும் பறிச்சுட்டு மரத்தை வாயில் முழுங்கிட்டு சைனிச்சுட்டானா இல்லை எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாராம், சிருஷ்டிக்கிறவனே அவன் தானே, சிருஷ்டிக்கிறவன் அவன்.
அந்த மரத்தையும் உள்ள முழுங்கிட்டு தானே அவன் படுத்துட்டு இருக்கான். அது அவனுடைய சாமர்த்தியம், கண்ணன் எம்பெருமானுடைய சாமர்த்தியம். அக்கடி தக்கடனா அப்படின்னு பேர். அப்படின்னா அவனால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. மகாபாரத போல திடீர்னு என்ன பண்ணினா, நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொன்னான். ஆனால் சூரியனை நிறுத்தி வச்சுட்டு அப்படியே இறங்கி ஆயுதத்தை எடுத்தான் ஜெயதரனை கொள்வதற்காக. இப்படியெல்லாம் பண்ணின அவனால் இது சாதாரண விஷயம். நீ சங்கங்கள் கொடுக்கறதெல்லாம் சாதாரண விஷயம். ஒன்று என்ன 100 கொடுக்கலாம், 1000 கொடுக்கலாம். கண்ணுக்குட்டிய அந்த பிரம்மதேவன் தூக்கின்னு போனப்போ எல்லாமே கிருஷ்ணனா மாறி எல்லா குழந்தையிலாவும் நீ இருந்தியே. அந்த ஆழிநிலைக்குள்ளேயே சுருண்டு இருக்கக்கூடிய நீ எங்களுக்கு சங்கங்கள் கொடுக்கறதா கஷ்டம்? இல்லை. உனக்கு அதுவா கஷ்டம்? இல்லையே. என்ன வேணா நீ செய்யலாம். நினைச்ச மாத்திரத்தில் நீ திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்ட உடனே அப்படியே வஸ்திரத்தை தானமாக கொடுத்தாரு. அப்படியே போயிட்டே இருக்கான். 1 முழம் 2 முழம்லாம் இல்லை, அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இப்படியெல்லாம் கொடுத்தது தான் அக்கடி தக்கடனா சாமர்த்தியம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இந்த உபகரணங்களை எல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும். நோம்புக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். காரணம் அது, உன்னை அடைய வேண்டும். உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னையே நினைச்சுட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் அவர்களிடத்துல சொன்னது என்ன? பாவை நோம்பு இருக்க போகிறோம், பாவை நோம்பு இருக்க போகிறோங்கிற ஒரு வியாஜியம், ஒரு காரணம். அப்போ அவர்கள் கேட்பார்கள, நோம்பு பண்ணினியா இல்லையான்னு பெரியவர்கள் கேட்பா. அதனால தான் மேலையார் செய்வனைகள் எந்த பிரமாணமும் இல்லை. இந்த சிஷ்டாச்சரம் அதில் சொல்லப்பட்டதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா வேதத்துலேயும் அது சொல்லியிருக்கான். இந்த வேதத்திலையும் தர்மங்கிய சத்திய பிரமாணம் அதில் இருக்கக்கூடியதாகவே நாங்கள் செய்கிறோம். வேதமே பெரியோர்கள் செஞ்சால் அது தப்பு இல்லை அப்படின்னு காட்டி கொடுக்கறதான். இப்போது யாராவது பிரமாணத்தை இருக்குது, நான் புதுசாக போய் நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு காரியத்தை, நமக்கு சந்தேகம் வரும். ஒரு மாமி ஒரு 10 விளக்கு ஏற்றுக்கோமா தனிக்கும் ஆண்டாள் சொன்னது இல்லை அப்படின்னா, ஒரு வேளை அந்த மாமி ஏற்கனவே பலன் பெற்றுப்பாளாக இருக்கும். அதனால தான் நம்மக்கிட்ட சொல்கிறான். நம்ம தைரியமாக தன்னம்பிக்கையோட, இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அடியேன், உங்களுக்கெல்லாம் எளிமையாக புரியணுங்கிறதுக்காக அப்படின்னு நான் செய்யலாம். இதே நான் புதுசாக ஏதாவது ஒரு புக்கில் படிச்சுட்டு அதை அறகுறையாக தெரிஞ்சுட்டு அந்த யாகத்தை ஹோமத்தெல்லாம் நான் தப்பாக பண்ணி பலன் பெறது எப்படி? பெரியவர்கள் சொல்லி செய்யறது எப்படி? அதனால தான் இவ மேலையார் செய்வனவை கேட்டியேன், அதை கேட்டுண்டு நான் பண்ணுறேன். அதனால் எனக்கு இந்த 6 உபகரணங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த பாவை நோம்புக்கு நீ கொடுக்க வேண்டும். ஆளின் நிலை மேல் இருக்கிறேயே, இந்த ஆளின் மேல் இருக்கக்கூடிய அந்த கண்ணன் எம்பெருமான். இப்போ இவாலாம் எங்கே இருக்கா? ஆயப்பாடி. ஆனால் இந்த ஆய்ப்பாடி நிஜமாலே எங்கே இருக்குது? ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளை பொறுத்த வரைக்கும். ஆண்டாள் அதை தானே அணுக்காரம், அதாவது தானாகவே நினைத்து கொண்டார். அப்போ எவ்வளோ அழகாக தன்னுடைய ஊரை இந்த பாசுரத்தில் நுழைத்து வச்சிருக்கிறார் இல்லையா? ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஆழிநிலை. அது எப்படிமா ஆழிநிலை? அங்கே இருக்கிறது வடபத்திர சாயின்னா, வடபத்திரம் அப்படின்னா ஆளின் இலை. அந்த வடபத்திர சாயிங்கிறதுக்கு ஆளின் இலை. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஆழிநிலை மேலே இருக்கான்? இல்லை, ஆதிசேஷ பரியங்கத்தில் இருக்கான். அவன் எந்த இதில் அவன் சைனித்திருந்தாலும் அது அது ஆதிசேஷன் பரியங்கமாக தான் இருக்கணும். அந்த ஆளினிலையும் அவனுக்கு ஆதிசேஷன் தான். ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்தோம். ஆதிசேஷன்கிறவரை எப்படி இருப்பார்? அந்த பஞ்ச குணங்கள் அவனிடத்தில் இருக்கும். அந்த பஞ்ச சயனம் அப்படிங்கிறது குளிர்ச்சி, மென்மை, அதிலேயே கொஞ்சம் அந்த வாம்னு சொல்லக்கூடிய வெம்மை எல்லாம் கலந்துருக்கும். அப்படி இருக்கக்கூடியதாக அந்த ஆழிநிலை மேல் இருக்கக்கூடிய வடபத்ர சாயியை திவ்ய தேசத்தை நமக்கு இந்த பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த பாசுரத்தில் அருளி செய்கிறார். சரி, இதெல்லாம் சரி. இதில் ஏதாவது வேறு ஏதாவது சொல்கிறாளா இந்த பாசுரம் மூலமாக அப்படின்னா, திருப்பதியில் இருக்கக்கூடிய சங்குக்கு மணி சங்குன்னு பேர். திருவனந்தபுரத்தில் இருக்கிற சங்குக்கு பேர், எம்பெருமான் வச்சுருக்கிற சங்குக்கு பேர் பாரத சங்கம். திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் வச்சுருக்கிறது வைபவ சங்கு. திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற பெருமாள் வச்சுருக்கிறது துயிலா சங்கு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவன் இந்த சங்கை ஏந்தி இருக்கான். இவன் சொல்கிறது இந்த பாசுரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது, எம்பெருமான் சர்வ சுலபன். சுலபன் அப்படின்னா எளிமையாக நம்ம சீக்கிரமாக போய் அவனை அடைய முடியும். சுலபம் அப்படின்னா என்ன? எளிது. எளிதாக நம்ம போய் அவனை அடைய முடியும். அந்த சங்கின் தொனி, சங்கு ஊதுறோம் இல்லையா, அந்த சத்தம் எந்த மாதிரி வரும்? ஓ அப்படி வருதா? பிரணவத்துக்கு எப்படி ஆரம்பிக்கிறது? அதே மாதிரி தானே அந்த பிரணவத்தை காட்டி கொடுக்கறதான். அடுத்தது சேஷத்துவ ஞானம். எம்பெருமான் தான் எல்லாம்.
ஆளின் நிலையாய் இருக்கக்கூடியவன் அந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். அவனே இந்த உலகத்தை உலகம் பெரிய பெருவாயா அப்படின்னு உமிழ்ந்து அந்த உலகத்தை எல்லாம் முழுங்கி திருப்பி மீண்டும் உமிழ்ந்து சிருஷ்டிக்கிறான். அப்படி இருக்கக்கூடியதுனால அந்த சேஷத்துவ ஞானத்தை இங்கே காட்டி கொடுக்குறார்கள். அடுத்தது பாரதந்திரிய ஞானம். பாரதந்திரியம்னா நாம் இன்னொருத்தரை நம்ம அடிமையாக இருக்கிறது. நம்ம கண்ணன் எம்பெருமானுக்கு நம்ம அடிதான், ஆனால் கண்ணன் அடியாருக்கு அடியானா இருக்கான். அதான் பாரதந்திரியம். ஸ்வதந்திரன் அவன். ஸ்வதந்திரன்னா யாருக்கும் கட்டுப்படாதவன், எந்த குற்றமும் இல்லாதவன். ஸ்வதந்திரன்னா அவனை சிருஷ்டிப்பான், அவனே எல்லாம் செய்யக்கூடியவன். அதனால தான் அவன் சேஷி. இப்படி பல்லாண்டு இசைப்பாரே அப்படின்னா பல்லாண்டு இசைக்கிறதுங்கிறது என்னது? எல்லாரோட சேர்ந்து தான் சொல்கிறார். எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் தான். அதே மாதிரி பெரியாழ்வாரும் எல்லோரும் சேர்ந்து சங்கம் இருப்பார் போலேங்கிறார். அந்த சங்கம் இருப்பார் போலேன்னா எல்லாரும் கூடி இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாருடனும் இணக்கத்துடன் இருக்க வேண்டும், எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும்ங்கிறத காட்டி கொடுக்குறது. அடுத்து கொடி. கொடிங்கிறது கைங்கரியத்தை காட்டக்கூடியது. எப்பவும் நம்ம கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த விதானங்கிறது ஒரு கொடிக்கு கீழே எல்லாரும் ஒன்றாக இருந்து எம்பெருமானை போய் நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் நமக்கு காட்டி கொடுக்குறார் ஆண்டாள் நாச்சியார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரங்கள் மூலமாக நமக்கு அருளி செய்கிறார். இதில் பராசர பட்டர் என்ன செய்கிறாராம், இதை சேவிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தர் கேட்குறாராம், அவருடைய சிஷ்யர். எப்போவுமே பராசர பட்டருக்கெல்லாம் நிறையா அவளுடைய அந்த சிஷ்யர்கள்லாம் நிறைய கேள்வி கேட்பாளாம். என்ன கேள்வி கேட்பா அப்படின்னா, இந்த இதில் ஏன் ஸ்ரீதேவி நாச்சியார் நட்பினியை கேட்குறா, ஏன் ஸ்ரீதேவியும் மற்ற தேவிமார்களையும் கேட்கலையா அப்படின்னு ஒருத்தர் சந்தேகம் கேட்டார். அதுக்கு சொன்னாராம், ஸ்ரீதேவி என்ன பண்ணினா, அவள் தான் சீதாதேவியாக வந்தா. இந்த மாரீச்சன் வந்தபோது என்ன பண்ணினா தெரியல, போயிட்டா. மாரீச்சன் பொய்மானாக பண்ணோடனே பின்னாடி போய் ஓடிட்டா. அதே மாதிரி இங்கே ருக்மிணி என்ன பண்ணினா, 7 ஸ்லோகம் எழுதி கொடுத்தா. ஒரு பிராமணன் இடத்துல தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், கிருஷ்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா ருக்மிணிலாம் என்ன பண்ணினா, எப்படியாவது இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. ஆனால் ருக்மிணிக்கோ கண்ணன் மீது காதல். அதனால அப்பவே காதல் கடிதம் எழுதினான். 7 ஸ்லோகங்கள் எழுதி ஒரு அந்தனர் மூலமாக அனுப்பினான். அனுப்பி அதுக்கப்புறம்தான் கண்ணன் அவளை அழைச்சின்னு போகிறான். இப்படியெல்லாம் நடந்தது. அதனால் இங்கே கோல விளக்காக நட்பினை பிராட்டி கூட்டின்னு போகிறார் அப்படின்னு விவரமாக அந்த வியாக்கியானங்கள்லாம் நமக்கு எடுத்து காட்டுறா. இப்படி அற்புதமாக ஒவ்வொரு பாசுரங்கள்லையும் ஒவ்வொரு அர்த்தங்களையும் வைத்து நம்ம பூர்வர்கள் எல்லாரும் இதற்கு அற்புதமான ஐதீகங்களை எல்லாம் காட்டி கொடுத்துருக்கார். இதே மாதிரி நாளைக்கு இவர் இதெல்லாம் உபகரணங்கள்லாம் வச்சுண்டு இன்னும் வேறு என்ன செய்ய போகிறா? இந்த உபகரணங்களோடு முடிஞ்சுதா? அப்போ பாவை நோம்ப முடிச்சிருவாளா அப்படின்னா அது இல்லை. இப்போ கண்ணன் எம்பெருமான இடத்துல இருக்கா, கண்ணனும் இவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பறையும் கொடுத்தாச்சு, இன்னும் என்ன வேணும்னு கேட்டுட்டே இருக்கார். அப்போ நாளைக்கு அவர் என்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாளை பொறுத்திருந்து அனைவரும் அனுபவிப்போம். அனைவருக்கும் அடியேனுடைய கிருதஞங்களை தெரிவித்துக் கொள்வேன். அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாடி பூரத்த சகததித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெற்பிள்ளை வாழியே, பெரும்புதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, ஒரு 143 உடைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி வந்தழித்தாள் வாழியே, மறுவாரம் திருமள்ளி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரி மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளுக்கு சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம்.